ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in. குடும்பம் ஒரு கதம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கைன்றது மேடு பள்ளம்லாம் நிரம்பினது. இன்பம் இருக்கு, துன்பம் இருக்கு. அதில் சந்தோஷம் இருக்கு, மனவேதனை இருக்கு. இது இயல்பு அப்படின்னு சாதாரணம் நினைக்கிற ஒரு நிலையில் எல்லாத்துக்கும் நடுவில் சக்ஸஸ்ஃபுல்லாக குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஆலோசனை கொடுக்கறதா இந்த நிகழ்ச்சி. ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக இறைபணி செய்த மூத்த போதகர் ஜோசப் பாலச்சந்திரன் அவர்கள் நமக்கு வழங்கிட்டு வர்றாங்க. அவங்ககிட்ட தான் கேள்வி கேட்டு பதிலை பெறுறோம். இறைபணியை செய்கிறவங்க, போதர்கள், இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியர்கள், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நினைக்கிற ஒரு தேவ மனிதர். இதை ஏன் இந்த இன்ட்ரடக்ஷனை கொடுக்குறேன்னா, இந்த நிகழ்ச்சியை நிறைய ஊழியக்காரங்க பார்க்குறாங்க, பாஸ்டர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிய வந்தது. அதில் ஒரு போதகர் அல்லது போதகர் சார்ந்த குடும்பம் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. அந்த கேள்விக்கான பதிலை தான் போதரிடத்தில் இன்னைக்கு பெறப்போகிறோம். வாங்க, உங்கள் சார்பாக பாஸ்டர்கிட்ட அந்த கேள்வி கேட்க விரும்புகிறேன். பாஸ்டர், என்னுடைய அறிவு கெட்டினபடி ஒரு விசுவாசிகள் கூடியிருக்கிற கூட்டத்தில் பேசணுன்றதை விட சில ஊழியர்கள் ஒன்று கூடுகிற இடத்துல அவங்களோட பேசணும், அவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கணுன்றதுல நீங்கள் விருப்பமாக இருப்பீங்க அப்படின்றத நான் அறிந்திருக்கிறேன். அதனால் அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். ஒரு நேயர் ஊழியர்கள், அதாவது போதகர்கள், இறைபணி செய்கிறவங்க, அவங்க குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்குது பாஸ்டர், அது ஏன் இருக்குது? அவங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க இல்லையா? இந்த மாதிரி பாஸ்டருக்கும் பாஸ்டர் ஒய்ஃபுக்கு சண்டை போட்டே இருக்கிறாங்க. நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், அவங்க தேவனுடைய பணியை செய்கிறவங்க, அவங்களுக்குள்ளே ஏன் இந்த பிரச்சனை வரணும்? இதனால் நிறைய இடர்கள் உண்டாகுது அப்படின்றதெல்லாம் மனதில் வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஊழியர்களுடைய குடும்பத்தை மனதில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கான பதிலை சொல்லணும். அதாவது ஒரு கிறிஸ்தவனுக்கு விரோதமாக ஒரு 10 பிசாசு போராடுறான் அழித்து கொண்டால், ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஒருவர் சொன்னார், ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக 100 பிசாசு போராடுறான்னு. சாதாரண ஒரு கிறிஸ்தவர் அங்கே கத்தருக்கும் ஒரு ஊழியருக்கும் வித்தியாசம் என்னென்னா, அவர் அதிகமான போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு குடும்ப ஊழியத்தை 50 ஆண்டுகளுக்கு மேலாக குடும்ப முகாம் நடத்துகிற நானே சொல்கிறேன், குடும்பங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற அசுத்தாவிகள் எனக்கு விரோதமாய் போராடுகிறத நான் பார்த்துருக்கிறேன். ஆனபடினால ஒரு கிறிஸ்தவரை காட்டிலும் ஒரு விசுவாசியை காட்டிலும் இறைப்பணியிலே ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு அதிகமான சாத்தானுடைய எதிர்ப்புகள், போராட்டங்கள் இருக்கிறது. வாழ்க்கை என்பது போராட்டம், விவாகம் என்பது, குடும்ப வாழ்க்கை என்பது போராட்டம், கல்யாண வாழ்க்கை என்பது போராட்டம், ஆனால் நல்ல போராட்டம். வேத கிறிஸ்தவ ஜீவியத்தையே போராட்டம் என்று சொல்லுகிற வேதம் குடும்ப வாழ்க்கை நல்ல போராட்டம், ஆனால் கனமுள்ள ஒரு வாழ்க்கை. அப்படியானா இந்த ஊழியர்கள் விசுவாசிகள் கிறிஸ்தவர்களை காட்டிலும் மிக அதிக கவனமாக இருக்க வேண்டும். அதனால தான் கடவுளுடைய வார்த்தையில் போட்டிருக்கு, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த தெரியாதவன் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அப்படியானால் ஒரு ஊழியக்காரன் மிகவும் கவனமாய் இருக்கணும், விழிப்பாய் இருக்க வேண்டும். பிசாசு விழித்திருந்து அவனுக்கு எழுத்து நிற்க வேண்டும். குடும்பம் என்பது தேவன் ஏற்படுத்தின ஒரு புனிதமான அமைப்பு. தேவனுடைய திட்டத்தில் உள்ளதுதான் குடும்பம். மனுஷன் பிளான் பண்ணதில் திட்டம் இல்லை. இதை ஒரு ஊழியக்காரன் விசுவாசிக்கணும். குடும்பங்களை கட்டும்படி கர்த்தர் என்ன குடும்பத்தை அவர் கட்டணும்னு கவனமாக இருக்கணும்.
அவரை நம்பி ஆண்டவர் அவருக்கு பல குடும்பங்களை கொடுக்கிறார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, லைக் ஷெப்பர்ட் லைக் ஷீப். ஒரு மேய்ப்பனை போல தான் மந்தை. ஒரு மேய்ப்பன் தன் மனைவியை அடிக்கிறார் என்றால் அந்த சபையில் உள்ள விசுவாசிகளும் மனைவியை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவர் திருவிருந்து கொடுக்கறதுனால அது அவருக்கு அவங்களுக்கு இம்பார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எவ்வளோ விழிப்பாக இருக்கணும். தன் குடும்பத்தில் இன்றைக்கு பிசாசு இப்படி போராட்டங்களை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு விழிப்பாக இல்லாதனால, அவரும் மனுஷன்தான். இன்றைக்கு கிறிஸ்துவ இறைப்பணியை செய்கிறவர்களும் எலியா தன்னை அம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று யாக்கோபு சொல்கிறார். பேதுரு பெரிய பிரதான அப்போஸ்தலர், அவன் காலில் கொர்நேலி விழும் பொழுது நானும் ஒரு மனுஷன்தான் அப்படிங்கிறார். அப்போ இறைப்பணி செய்கிறவர்களும் தேவதூதர் அல்ல, சபையின் தூதர் என்று அவர்களுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் பாஸ்டர்ஸுக்கு கொடுத்தாலும் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள போராட்டம், விசுவாசிக்குள்ள அதே போராட்டம் தனக்கும் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. விழிப்பாக இருக்க வேண்டும். அவனுக்கு ஒரு மத்த ஆவிக்குரிய ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். பவுல் என்ன சொன்னார்? வம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் செயல்களோடும் எபேசு சபையை உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலை, நமக்கு உண்டு. தன்னை இன்க்ளூட் பண்ணார். நீங்கள் அந்த வசனத்தை பார்த்துங்கன்னா அவர் தன்னை விடலை, எனக்கும் உண்டு. ஆனபடினால இறைப்பணி செய்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறது, விரோதமாய் சத்துரு நிச்சயமாய் போராடுகிறது என்ற உண்மை. நீங்கள் குடும்பத்தில் விழிப்பாக இருக்கணும். குடும்பமாக மனைவியோட பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கணும். விசேஷமாய் குடும்பமாக மனைவியோட தனியாகவும் ஜெபம் பண்ணணும். அநேக ஊழியர்களுக்கு இல்லாத ஒரு காரியம் என்னென்னா, மனைவியோட ஜெபம் பண்ணுறதில்ல. குடும்ப ஜெபம் கூட பண்ணிடுவாங்க. தனியாக மனைவிட்ட மனம் திறந்து பேசி மனைவியை கையை பிடிச்சி ஒரு மனமாக ஜெபம் பண்ணால் நிச்சயமாக அவங்க வெற்றியுள்ள வாழ்க்கை செய்யலாம். குடும்பத்தில் அவங்க வாழ்க்கையில் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை செய்யலாம். விசுவாசிகள் பார்ப்பாங்க, இருந்தால் பாஸ்டர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனைவிகளுக்கு முக்கியத்துவம் கணவன்மார் கொடுக்கணும். மனைவியும் கணவன்மாரை கனப்படுத்தணும், என்கரேஜ் பண்ணணும். ரெண்டு சைட்லேயும். இல்லை மனைவியே குற்றம் சொல்லி விட்டு இல்லாட்டா மனைவனையே கொண்டு சொல்லலை. ரெண்டு பேரும் இறைப்பணி செய்கிறவங்க, ரெண்டு பேரும் இணைந்து செய்தால்தான் வெற்றி. இந்த வாழ்க்கையில் இப்படி இணைந்து செய்யாத அநேக ஊழியர்கள் தோல்வி அடைந்ததை, கஷ்டப்பட்டதை நான் பார்த்து கண்ணீர் பாரம் அடைந்திருக்கிறேன். அதனால் இறைப்பணி செய்கிறவர்கள் அவர்களுக்கு அதிகமான போராட்டம் உண்டு என்று அதிக விழிப்போட ஜெபத்தில் தரித்திருந்து விழித்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று நான் ஒரு மனுஷன்தான் என்ற வெளிப்பாட்டோடு செயல்படும். நான் பெரிய இறங்கி வந்து வானத்தில் இறங்கி தேவதூதன் நினைக்கிறவங்கள தான் மாட்டிக்கொள்கிறாங்க பிசாசுடைய கண்ணிக்கு. இந்த குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் சதா பிரச்சனையோட இருக்கிற சில ஊழியர்கள், பேசாமலே திருவிருந்து ஆராதனை பகிர்ந்து கொள்ளக்கூடிய போதர்கள், இல்லைன்னா மனைவி இன்னொரு இடத்துல இருக்காங்க, கணவன் ஒரு இடத்துல இருக்கிறாரு, அவர் ஊழியத்தை உண்மையாக செய்கிறாரு, ஆனால் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? அவங்க பிரிந்திருக்க கூடாது. மனைவி உயிரோடு இருக்க வரைக்கும் மனைவியோடு தான் இருக்க வேண்டும். அவங்க ஒரு ஊரில் ஒரு வீட்டில், இவங்க ஒரு ஊரில் இருக்கிறது வேத வசனத்துக்கு புறமானது. அவங்க ஊழியம் செய்வதற்கு தேவனுடைய வசனத்தின்படி அதிக தகுதி இல்லை. அவங்க என்ன செய்யலாம்? மனைவியோடு ஒப்புரவாகணும். முடியலைன்னா என்ன செய்யலாம்? கட்டாயம் ஊழியத்தை விட முடியாது. அவங்க ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. ஊழிய அழைப்பு உள்ளவங்க தன்னை தாழ்த்தி ஒப்புரவாகிடணும். மனைவியும் ஒப்புரவாகணும், கணவனும் ஒப்புரவாகணும். மனைவி இறங்கி வர மாட்டாங்க, கணவன் தான் இறங்கி வரணும். ஏசி இறங்கி வந்தது போல். அது வரைக்கும் அவங்க ஊழியத்தை நிறுத்திட்டு அதை சரி பண்ணணும். இது சரி பண்ணாமல் உன் வழியில் நீ போ, நான் வழியில் போகிறேன்னா ஊழியத்தை செய்ய முடியாது. பிசாசு அவ்வளோதான், ட்ராப் பண்ணிட்டான்னு அர்த்தம். தீர்க்கவே முடியலைன்ற மாதிரி சில ஃபேமிலி இருக்கிறாங்க. அவங்க சபையை நடத்தலாமா? அவங்க நடத்தக்கூடாது. அப்போ என்ன, அவர் ஊழியம் செய்ய நினைக்கிறாரு. அப்போ அது ஊழியம் இல்லை, அது பாட்டு ஊழியமாயிரும். அது மனைவியோட ஒப்புரவாகாமல் பிள்ளைகளோட ஒப்புரவாகாமல் நான் ஊழியம் செய்வேன்னா அது என்ன ஊழியம்? அவங்கள குறை சொல்வதில் அர்த்தம் இல்லை. அவங்களோட ஒப்புரவாகி சால்வா. அதுக்கு தான் அவங்க ஒரு மென்டர் வச்சு
அவங்க இது ஒப்புரவு சரியாகிடணும். தன்னால் ஒப்புரவாக முடியலன்னா ஹெல்ப் ஆஃப் மற்ற ஊழியருடைய ஹெல்ப்பை தேடி ஒப்புரவாகி சமாதானமான குடும்ப வாழ்க்கை இல்லாமல் இந்த சமாதான சுவிசேஷத்தை, சமாதானத்தின் ரட்சிப்பை, சமாதான கர்த்தரை, வேறே அவர் பேர் சமாதான பிரபு, சமாதான கர்த்தர், என் மனைவியோடய சமாதானமாக இருக்க முடியல, என் பிள்ளையோட சமாதானமாக இருக்க முடியலன்னா பைபிளை தூக்கி பிரசங்கம் பண்ண முடியாது. அடுத்த ஆனால் ஊழியத்தையும் விட முடியாது, ஒப்புரவாகணும். அடுத்த கேள்வி, இப்படி தாங்கள் கவனிக்கிற அல்லது தங்களை நடத்துகிற போதர் குடும்பம் பிரச்சனை இருக்கிறாங்க அப்படின்னு அறிந்திருக்கிற விசுவாசிகள் என்ன செய்யணும்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். சிலர் சொல்லுவாங்க அப்புறம் வேறு சபைக்கு போயிடலாமான்னு கேட்பாங்க. அவரை கர்த்தர் அந்த சபையில் வச்சுருந்தாருன்னா வச்சுருக்கணும். கர்த்தர் உங்களை சரி இதை அவர் மனம் திரும்ப சான்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க ஜெபம் பண்ணி வேறு ஐக்கியத்தை தெரிந்துள்ள வேண்டியதான். ஏன்னா அது இம்பார்ட்டேஷன் ஆயிருமே. மனைவி அடிக்கிறான்னு சொல்ல ஒரு வேசித்தனத்தின் ஆவியில் உள்ள ஒரு பாஸ்டர் இருக்காருன்னு வச்சுருங்க. அவர் மனம் திரும்பலைன்னா அந்த சபையிலே இருக்க முடியுமா? கர்த்தர் சான்ஸ் கொடுத்து அவர் மனம் திரும்பலை நல்லா தெரியுது. அப்போ இவங்க ஜெபம் பண்ணுறாங்க, யார் இருந்தால் இரு, விளையாட போட்டா போ, என்னை யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுருங்க ஒரு ஊழியர். அப்போ அவங்க வேறு ஜெபம் பண்ணி வேறு, ஏன்னா எந்த ஒரு சபையுடைய ஆசீர்வாதம் அந்த சர்ச்சுக்கு விசுவாசிகள்லாம் போகும். அந்த மேய்ப்பனுடைய ஆசீர்வாதம் ஹோல் சர்ச்சுக்கு போகும். இப்போ இவரே ஆசீர்வதிக்கப்படலைன்னா சபையார் இப்படி ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதனால் அது அவங்க ஜெபம் பண்ணி தீர்மானிக்கணும். அவங்க மனம் திரும்ப சான்ஸ் கொடுத்து அவர் மனம் திரும்பலே அவர் அப்படி தான் இருக்காரு அப்படின்னு இருந்தால் அப்படிப்பட்ட சபைகள்லாம் சிதறி போகிறது பார்க்குறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அவரை நான் குறை சொல்லலை, பிசாசு அவரை வெட்டிட்டான். மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும். மெய்ப்பனுடைய மிஸ்டேக் சாத்தானுடைய தந்திரங்கிறத புரிந்து கொண்டு விழிப்பாக இருக்கணும். ஜெபத்தில் இருக்கணும். குடும்ப சமாதானத்தை என்ன கரையும் சொல்லித்தாலும் காத்து கொள்ளணும். இன்னும் தொடர்பாக ஊழியர்களுக்கும் உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற இறைபணி செய்கின்ற, அது தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையோடு இறைபணியை தொடர்கிற ஊழியர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய ஆலோசனை ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு நம்புகிறேன் பாஸ்டர். எல்லா மக்களுக்கும் இந்த செய்திகள் போகிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சி, இந்த வார நிகழ்ச்சி நம்ம ஊழியர்களுக்காக பேசியிருக்கிறோம். ஊழியர்களுக்கு நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. அடுத்தடுத்த வாரங்கள் அதை குறித்து நம்ம சிந்திக்கலாம். உங்களுடைய மேலான ஆலோசனைகளுக்கு மிக்க நன்றி. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா? 9840873222 என்ற எண்ணிலும் குட் நியூஸ் டிவி N1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை வியாழன் மாலை 6:30 மணிக்கு நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம். ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in